அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதனால நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஹாலிடே ஸ்பெஷலாக கிட்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். சிம்பிளாக ஈஸியாக ஒரு 10 நிமிஷத்துலேயே நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்குங்க. நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்களேன். பிள்ளைங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ ஈஸியாக நம்ம எப்படி செய்யலான்னு இந்த ரெசிபியை நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு நான் வந்து ராகி மாவு எடுத்துக்க போகிறேங்க. இப்போ 1 கப்பு ராகி மாவுக்கு நம்ம வந்து 1/2 கப்பு அளவுக்கு நம்ம வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி 1/4 கப்பு அளவுக்கு நைஸ் ரவா நான் வந்து சேர்த்துக்க போகிறேங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட்டில் நீங்கள் கரெக்டாக சேருங்க, உங்களுக்கு வந்து சரியாக வரும். நமக்கு ஒரு 1/2 கப்பு அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடாவும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு தூள் உப்பும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். நம்ம இதில் சேர்க்க வேண்டிய பொருள் அவ்வளோதாங்க. இப்போ இதில் ஃபைனலாக கொஞ்சமாக நான் வந்து ஏலக்காய் பொடி மட்டும் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 1 டம்ளர் பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருந்தேன். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மாவு ஒரு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், திக்காக இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம வந்து கட்டிகள் இல்லாத நல்ல ஒரு ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சிக்கு மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஹெல்த்தான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான். குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போதே ஹெல்த்தாக செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களும் நல்லா ஃபுல்ஃபில்லாக இருப்பாங்க, ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி மில்லட்ஸ்லாம் சேர்த்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு ரெசிபிஸ் வந்து நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாங்க. சாப்பிடாத பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்வீட் கலந்த மாதிரி அந்த மில்லட்ஸில் நீங்கள் வந்து செஞ்சு கொடுங்க. அவ்வளோதாங்க. மாவு சரியான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு குழிப்பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சிடலாம். லேசாக பேன் வந்து ஹீட் ஆனதும் ஒரு 1/4 அளவுக்கு நம்ம வந்து எண்ணெய் ஊற்றிக்கிட்டு நம்ம செய்யும்போது உங்களுக்கு எடுக்கிறதுக்கு நல்ல ஈஸியாக வரும். பாருங்கள், எண்ணெயை ஊற்றிட்டு இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 1/2 அளவுக்கு நம்ம ஊற்றிட்டோம்னா அப்படின்னாக்கா நீங்கள் வேகும்போது உங்களுக்கு சரியாக வந்துருங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பஃபியாக கொஞ்சம் கூட ஒட்டாத அவ்வளோ சூப்பராக வரும். செஞ்ச உடனே ஒன்று கூட மிஞ்சப்படலைங்க. எல்லாமே காலி பண்ணிட்டாங்க வீட்டில். அவ்வளோ நல்லா அருமையாக இருக்கும். நம்ம ராகி மாவில் கோதுமை மாவில் செய்கிறதுனால எல்லாம் ஒரு ஹெல்த்தான ரெசிபி தான் இது. ஒவ்வொரு நாளைக்கு டெய்லிக்கு நம்ம போய் கடையில் வாங்காத இந்த மாதிரி ஹெல்த்தாக நீங்கள் வீட்லேயே பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நம்மளும் சாப்பிட்லாம், பிள்ளைங்களும் சாப்பிட்லாங்க. பாருங்கள், நல்லா வேக வச்சு நம்ம வந்து சிம்மில் வச்சு நீங்கள் வந்து எடுத்துடணும். பாருங்கள், நல்லா வெந்ததுக்கப்புறம் நான் எல்லாத்தையும் எடுத்துகிறேன். இருக்கிற பேட்ச் எல்லாம் இன்னொரு பேட்ச் தாங்க வந்தது. அதேமாரியே செஞ்சு நான் வந்து போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். குழி பணியாரம்லாம் நிறைய வெரைட்டியில், கார குழி பணியாரம், இனிப்பு, இதேமாதிரி நிறைய வெரைட்டியில் நான் டிஃப்ரெண்ட்டாக நான் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. ஒன்று ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டில் இருக்கும். பாருங்கள், இதேமாதிரி நான் வந்து செகண்ட் பேட்சும் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். ஒரு ஈவினிங் டைமில் இல்லை காலையில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ டேஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? கையில் எடுக்கும்போது அவ்வளோ புஸ்ஸுன்னு சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அந்த ஹெல்த்தான ரெசிபி நீங்களும் கிட்ஸ்க்கு ட்ரை பண்ணி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள்.